இந்தியாவில் மீன் சந்தை வரும், அதேமாரி இந்தியாவில் மரக்கறி சந்தை வரும் பாருங்க. நல்லா இருக்குண்ணா கோயில், சின்னனா க்யூட்டா வடிவாக இருக்கும். அதான் இதுதான் கல்வியங்கரை சந்தி, நீட்டாக வச்சிருக்கிறோம். வித்தியாசம் இருக்குது பாரு. வளமையாக கோயிலில் இப்படி வளையமாக வரும், இது இப்படி வந்து இப்படி வரும் இப்படி. நாளைக்கு கொஞ்சம் டேஞ்சரான குளமாக இருக்கலாம், பார்க்க அப்படி தான் தெரியுது, ஆழமாக இருக்குங்க. இந்த டவுனுக்கு வந்து என்ன மாதிரி கடைக்கு போகலாம்னு சில பேர் இப்போ என்ன சொல்கிறோம், ஊரில் சில கடைகள் இருக்காது, வேறு எங்கே அந்த கடை இருக்குன்னு தேடி கொண்டு திருவியல். பட் இந்த இடத்த நோட் பண்ண ஒரு விஷயம், இந்த சைட் இடங்களெல்லாம் துப்புரவாக்கியிருக்கிறேன் பாருங்க வீட்டுக்காரரு. நல்ல விஷயமே உண்டு, எல்லா இடத்தையும் எப்படி தான் நீட்டாக இருக்கும். கடைசியாக என்ன காட்ட வந்துன்னா கல்வியங்காடை காட்ட வந்து நல்லூரை காட்டி, அது என்ன இடம் கட்டப்புறாயை காட்டி கடைசியாக இருவாளைக்கே வந்துட்டோம். இது வந்து அந்த மதுரை அந்த கோயில் இல்லை, இது வந்து முத்துமாரி அம்மன் கோயிலாம், அதான் கட்டப்புறாய். வணக்கம் என் மக்கள், இன்றைக்கு இந்த வீடியோக்கு எங்கே நிற்கிறோம்டா, யாழ்ப்பாணத்தில் நல்லூரில் பருத்தித்துறை வீதி என்ன எங்கே போக போகிறோம்? நேராக போக போகிறோம் கல்வியங்காடுங்க. அதான் கல்வியங்காட்டை சுற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா நாங்கள் சில வாக்குகள் கொடுக்குறோம் நாங்கள் வீடியோவில். கடைசி எல்லாரும் சொல்கிறானே ஏதாவது இடங்கள் சுற்றி காட்டலுமெண்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க, சுற்றி காட்டுறோம்ண்டா. அந்த வகையில் அன்றைக்கு யாரோ ஒரு ஆள் சாவச்சேரி வீடியோ நினைக்கிறேன், இல்லை காங்கேசந்துரம் ரெண்டில் ஏதோ ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தது கல்வியங்காடுன்ற ஊரை வந்து சுற்றி காட்ட சொல்லி. அந்த வகையில் கல்வியங்காட்டை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நல்லூர் சங்கிலியன் சிலை இருக்குண்ணே. ஓகே, இதுலேருந்து தான் வழிக்கிட போகிறோம். கல்வியங்காட்டு போகிறதுக்கு முதல் இடையில இருக்கிற இடங்களையும் நோம்பலை சுற்றி காட்டும். அதேமாதிரி மந்திரி மேலே வருமே நாங்கள் அதே நோம்பலை அதில் காட்டிக்கொள்வேன். இன்றைக்கு வீடியோவில் கல்வியங்காட்டை இருக்க மெயினாக சிட்டியும் பார்ப்போம். அதேமாதிரி ஊர்ப்புறங்கள் எப்படி இருக்குது, வீடுகள் எப்படி இருக்குது. பொதுவாக நாங்கள் அந்த வீடுகளை அலசி ஆராயிரம் கூட வீட்டுக்குள்ளெல்லாம் காட்ட போகிறோம், வீட்டுக்கு வழியில் போய் எப்படி வீடு தெரியுமா அதை மாதிரி காட்டிடுவோம். அதான் நாங்கள் வீட்டுக்கு இறங்கி காட்ட போகிறதில்ல. மற்றது நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கிறத இப்படி நீங்கள் ஊர்ப்புறங்களை காட்டுக்கு கல்லர் பயமாக இருக்குண்டு, அதுக்கு என்ன சொல்லலாம் நாங்கள் ரிப்ளை? அதான் நான் அதுதான் முதல் சொன்னேன், பட்டு பிரான் சொன்னேன். இப்போ நாங்கள் ரோட்டில் போய் எப்படி வீட்டை பார்க்க போகிறோம், அதான் வீடியோ பார்க்க போகிறோம். அதான் இப்போ கல்லனுக்குள்ளே போய் இப்போ ஹோம் டூர் போட போகிறோம் இல்லை. அதான் ஹோம் டூர் போட்டால் தான் இப்போ வீடு எப்படி இருக்குது, எங்கே லொக்கர் இருக்குது அதெல்லாம் காட்டுவோம். இதை வீட்டில் கேட்ட காடின்னு போகிறதுக்கு கல்லருக்கு சம்மந்தம் இல்லை, ரோட்டாலே ஒருத்தரும் போகக்கூடாது. அதான் வீட்டுக்கு ரோட்டே வைக்கக்கூடாது. அது சரி, மற்ற அனுமதி இல்லாமல் நாங்கள் ஹோம் டூர் காட்டுறதில்லை. அவைக்கு விருப்பம், அவைக்கு ஓகே என்று அவை கேட்டபடியாக தான் நாங்கள் ஹோம் டூர் காட்டுவோம் வழியே. அது கூட அவையின் பெர்மிஷனோட தான் காட்டுவோம். அவையெல்லாம் ஓகே எல்லாம் இருக்குது சேஃப் பண்ண தான் நாங்கள் காட்டுவோம். அதான் மற்றபடி நாங்கள் ரோட்டை தான் காட்ட போகிறோம். இப்போ கல்லன் களவெடுக்க வரணும் பண்ணால் வீடியோ பார்த்து வரணும் பண்ணல. 2 நேரம் அங்கே இருக்கும், சுற்றி நாளாலே தெரியும் அவனுக்கு எங்கெங்கே என்ன வேறு ஏரியா எப்படியான ஆக்கள் இருக்கிறோன்னு அவனே கண்டுபிடிச்சிடுவான். அந்த வகையில் அதே இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்கிறேன். நான் ஒரு சிலர் தப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வச்சுருக்கிறீங்க, அதனால் நான் இந்த விஷயத்தையும் சொல்லிக்கொள்கிறேன். மறக்காம வீடியோ போகிறதுக்கு முதல் ஜெஃப் நான் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் இதில் சங்கிலியன் சிலை இருக்குது, யாழ்ப்பாணம் மாநகராட்சி மன்ற வெள்ளி விழாவை முன்னிட்டு நாட்டப்பட்ட சங்கிலியன், அந்த சங்கிலியன் ராஜ்யத்துக்கான இது போட்டிருக்கு. அதேமாரி அதில் 74ஆம் ஆண்டு வந்திருக்கோம். துரியப்ப அவர்களால் 74இல் திரை நீக்கம் செய்யப்பட்டது. இதுதான் வந்து செம்மணி சந்தி என்ன. அதான் இதில் கிட்டு பூங்கா இருக்குது, ஆனால் நிறைய டேமேஜ் என்ன இதுகள். போவோம் அப்படியே. நான் சங்கிலியன் சிலையால் வலிக்கிட போகிறோம். சேல் ஊஞ்சல் இருக்குடா, டே மணியாக இருக்கு. ஃபைபர் கிளாஸ் மாதிரியோ இல்லை வேறு மரத்தில் தான் போல. அதான் அப்படியே போனோம்னா இது வந்து நல்லூர் பிரதேசத்துக்கு வரும். இந்த அதுலேயே போட்டிருக்கு பாயிண்ட் பெட்ரோ ரோட் ஜெஃப்னா நல்லூர் ரெண்டும் போட்டிருக்கு. அந்த முத்துரச்சந்த் அப்படியே போனோம்னா இதுக்கே கொஞ்சம் கடைகள் வரும். இதில் சோஃபாக்கள் கொடுக்குற கடைகள் இருக்குது மாதிரி, அதேமாரி வீடுகள் கராஜுகள் உண்டு, நிறைய இடங்கள் வரும். அப்படியே போனோம்னா அபிவிலாசோடா இலங்கை நாட்சதுர சுவிசேஷ சபை அப்படி எஞ்சால பார்த்தோம்னா அபிவிலாஸ் நல்லா இருக்குண்ணே, சட்டப்படி இருக்கு. இது நேராக போனோம்னா இதுக்கு பெஸ்ட் வே சூப்பர் மார்க்கெட் வரும். அதேமாதிரி ஹபிகோன்ன்ற ஒரு கம்பெனி இருக்குது. இதெல்லாம் நல்ல வடிவாக இருக்கும். அது நெட்டில் வச்சு ஜமுனா ஏரி பாயிண்ட் பெட்ரோ ரோடு, அதுக்கு கவர்மெண்ட் ஏதோ ஆஃபீஸ் இருக்குண்ணே. பட் இதுதான் அந்த வரவேற்பன வாசல். ஒருக்கா வந்துருந்து நாங்கள் காட்டிக்கணும். சங்கிலியன் தோப்பின் மாளிகை முகப்பு, ஃபெகேட் ஆஃப் சங்கிலியன் கலசட் சங்கிலியன் தோப்பு. இது வந்து இந்த வாசல் மட்டும்தான் இப்போ மிஞ்சிருக்கா, நான் பின்னிக்கு ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக அடிச்சாச்சு. நாங்கள் அதில் போய் பார்த்து நாங்கள் நல்லூர் ராசதானி இந்த அதில் விளக்கமாக போட்டிருப்பாங்க இந்த ஹிஸ்ட்ரி என்ன மாதிரிண்டு. 2ஆம் கட்ட புனரமைப்பு திட்ட வரை வந்து இதில் போட்டிருக்கு. இதில் பாருங்க, இந்த
இப்படித்தான் இருந்திருக்கும் என்ற ஒரு படம் கொண்டு போட்டிருக்கிறாங்க. இங்கே இப்படியெல்லாம் இருந்திருக்கும். இதில் அந்த வரவேற்பு தான் இது. அது மட்டும்தான் இப்போ இதில் மிஞ்சி இருக்குன்னு வரேன். மிச்செல்லாம் சகல இதுக்கு அங்கால அப்படியே நேராக போனால் ஒன்றுமே இருக்காது. இந்த எல்லாமே இடிஞ்சிருக்கு. மற்ற இதில் எல்லாம் மதில்கள் வந்துட்டுது. நல்லூர் ராசாணி என்ற ஹிஸ்ட்ரி படித்தால் பலருக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிய ஒரு ராஜ்யமாக இருந்த ஒரு காலத்தில். இந்த ஓகே, அப்படியே போனவண்டா இதில் மெடி8 கிளினிக்ன்ற ஒரு கிளினிக் ஒன்று இருக்குது. அதேமாதிரி இந்தியாவில் ஸ்டூடியோக்கள் வரும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இந்த ரோட் பார்த்தீங்கன்னா மெயினாக பாயிண்ட் பெட்ரோக்கு போகிறது என்ன என்ன நம்பரோட 51 பஸ் 50 அது என்ன ரைட் ரைட். இந்த சின்ன கோயில் முருகன் கோயிலா? ஓ அதேமாரி இது இந்த வந்து ஃபன் பண்ணிட்டு போனாங்களேன்டா ஆக்கள் இருக்கு. லவ்வர்ஸ் இருக்கணுமா? கொடியலுங்க. இதான் வந்து சங்கிலியன் கோட்டை. அதான் என்ன எல்லாம் இடிஞ்சு விழுகிற நிலையில் இருக்குது சங்கிலியன் கோட்டை. இந்த இன்னும் பராமரிச்சிருக்கலாம். ஆனால் அவளாண்டு வருஷம் இல்லையா முந்தின வந்தாங்கல்ல 200 வருஷமோ ஏதோ தானே என்ன கணக்காண்டு இல்லை. அதே என்ன உங்களை காட்டி கொள்கிறேன் போமா. ஓகே, நாங்கள் அப்படியே வலிக்கிட்டோம்னா இந்த ரோட்டும் கிட்டத்தட்ட ஒரு கேகேஎஸ் ரோட் மாதிரி பிஸியாக இருக்குமே. நான் அதில் ஏதோ விற்று கொண்டிருக்கேன். அந்த பேமெண்ட் மாதிரி போட்டிருக்கேன் மரத்தில் செய்தது. நல்லா இருக்கு. அந்த சிவரில் விழுவுறேன் சட்டப்படி இருக்குது. அதேமாதிரி இதில் ஒரு கோயில் வருது. பழைய காலத்து கோயில் நினைக்கிறோம். வித்தியாசமாக இருக்குல்ல. இஞ்சால வாசல் இஞ்சால கோபுரம் வருது. நல்ல பெரிய கோபுரம். இந்த ரோட்டோடையே இருக்குது. கோயில் சின்னன்னு கோபுரம் தான் பெருசு. என்ன அவருடைய தேர்முட்டி எல்லாம் பக்கத்தில் சின்ன இடத்துக்கே கட்டியிருக்கணும். இது நல்லூர் சங்கிலியன் பண்ணுறோம். உண்மையும் ஒற்றுமையும் வெற்றி தரும். சங்கிலியன் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அது இருக்கு நல்லூருக்கு. அப்படியே போனவன்டா கல்வியங்காடு தெரியுது போல. போட்ட பேர் பாயிண்ட் பெட்ரோல் நல்லூர் தான். இன்னும் அந்த போர்டருக்கு வேறு இல்லை. இன்னும் கொஞ்சம் போகணும். இந்த போய்க்கு இடங்களை காட்டிக்கொள்கிறேன். ரோட்டுகளை எப்படி இருக்குது என்ன மாதிரி. இப்போ அதாவது நிறைய வெளிநாட்டுக்கார இங்கேருந்து போயிருப்பீங்களா, அதே கட்டாயம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வாகனம் வெயிட் பண்ணி இல்லையா என்னண்டு கல்வியங்காடு. அப்போ அதுதான் போர்டர். அப்படியே கல்வியங்காட்டுக்கு வந்துட்டு இதில் பேங்க் இருக்குது பாருங்க. வந்தோடனே பீப்புள்ஸ் பேங்க். இது கொஞ்சம் அந்த பிஸியான இதாக இருக்குமே. அதுதான் டிவி இருக்கிற கடை பேங்குகள் இருக்குது. அட்டேஞ்சால காத்தடிக்கிற கடைகள் இருக்குது. இதெல்லாம் லைன் பஸ் இல்லை, ஸ்கூல் சர்வீஸ் வந்து பார்க் பண்ணியிருக்கேன். பாடசாலை சர்வீஸ் அப்படியே வந்தோம்டா இதுக்கான அந்த கல்வியங்காட்டு சந்தையும் வருமாகும் வேணா. இதுக்கு இதை வருது. பட் இதுக்கு கொஞ்சம் தொடர் கடைகள் வரும். இந்த பழசொல்லி கடைகள் அது இது. பட் இதுக்கு பெயிண்ட் ஷாப்புகள் வரும். இதுக்கு கல்வியங்காடோட இந்த மரத்தை வச்சு தான் நாங்கள் பிடிக்கிறது. நல்ல பெரிய ஒரு மரம் நிற்கும். டெண்ட் இருக்குண்ணே. இதுக்கெல்லாம் இந்த பெட்ரோல் பிரச்சனைக்கு சரியான சனம்ன்றது. அப்படி ஒரு ரஷ்ஷான இடம் உண்டு இது. இதுக்கு பேக்கரிகள் இருக்குது. ரோலெக்ஸ் பேக்கரி மாதிரி. இதுக்கு தொடர்ந்து கடைகள் தான் இங்கே வரும். சகல கடைகளும் இதுக்கு இருக்கும். ரெஞ்சாலையும் சின்ன சின்ன கடைகள் வரும். ஜா செங்குந்தா இந்து கல்லூரி ஸ்கூலும் இருக்குது. இதுக்கு இந்த செங்குந்தா ஹிந்து காலேஜ். ஓ எம்ஜிஆர் சிலியோடா எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கு. இந்த இதுதான் கல்வியங்காடு சந்தி. இதுக்குள்ள அழுது போய் பார்ப்பேன். இது அந்த பெரிய சங்கான பெரிய பில்டிங் மாதிரி என்ன. இதுக்கு அந்த செங்குந்தா கிரவுண்ட் ஒன்று இருக்கடா. இந்த ஸ்கூல் படிக்க வந்து விளையாடினா கிரிக்கெட் வானம் இருக்கு. அப்படி இதுக்கே பாருங்க ஏகப்பட்ட கடைகள் வரும். இதுக்கு சந்தை இருக்குடா. சந்தை சந்தை இந்த இருக்கு கல்வியங்காட்டு சந்தை. அதை நோக்கி நான் காட்டிக்கொள்கிறேன். முடிஞ்ச ஃபியூச்சரில் தனி வீடியோ எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இந்தியாவில் மீன் சந்தை வரும். அதேமாதிரி இந்தியாவில் மரக்கறி சந்தை வரும் பாருங்க. இந்தியாவில் ஃபுல்லாக மீன் சந்தைக்கும் சரியான சந்தை இருக்குது. பழையாளத்து சந்தை உண்டு. அதை இன்னும் நான் காட்டிக்கொள்கிறேன். அப்படியே போனோம்னா இது கொஞ்சம் மெயினான ஒரு இடம். இங்கே ஆக்களுக்கு மெயினான இடமாக இருக்குது. ஏன்னா சகல விஷயங்களும் இதுக்கு வேண்டிக் கொள்ளலாம். பலசரக்கு சாமான்கள் சந்தை உண்டு. பழங்கள் எக்கச்சக்க கடைகள் வரும். என்ன ரோட் கொஞ்சம் சின்ன நேரம் ஒழிய
மற்றும்படி ஓகே. வானம் வந்தா ரோட்டும் சின்ன இல்லை இந்த நேரம் போவோமே அப்படியே பார்த்துட்டு வருவோம் நேரம். இதுக்கு கபிலன் உணவகம் சாப்பாடு கடையில் வரும். டக்குன்னு அந்த சிட்டி முடிகிற மாதிரி இருக்குண்ணே. இதுக்கே ஒரு பைபாஸ் லைன் மாதிரி இருக்குது. வேறைக்க காட்டிக்கொள்கிறோம். பட் இப்படியே போனோம்னா இந்த இதுக்கு மேஷ் கடைகள், உடுப்பு கடைகள், 3 மீட்டர் துணி 1000. கல்வியங்காடு ஹார்ட்வேர் ஆடியபதம் வீதி என்ன ப்ரோயிலர். அப்போ ப்ரோயிலர் விலை குறைஞ்சிட்டுண்டா 1000 900 சில இடங்களில் விற்கிறாங்க. ஓ அதுதான் ரைட்டு. அதுக்கு இது வேறு மாறுதுண்ணே. அப்படி இஞ்சால வீடுகள் வேணுமே இந்த கோயில் கொண்டு வருது. இந்த இதுக்கு கிராமப்புறங்களுக்கு விடுவோமா இந்த அப்படி இதுக்கு ஃபுல்லாக கடையில் டக்குன்னு முடிஞ்சது. ஒரு புது கோயில் போல எல்லாம் திருச்சி இதோ கல்வியங்காட்டுக்கு சுற்றி இருக்கிறீங்க. என்ன பேர் இருக்கு? அருள்மிகு ராஜேஸ்வரி பேத்தி அம்பாள் ஆலயமோ வாசிக்க மறந்துட்டு. நல்லா இருக்குண்ணா கோயில். சின்னனா கியூட்டா வடிவா இருக்கு. அதான் மற்ற இஞ்சால பாருங்க டக்குன்னு கடையில எல்லாம் முடிஞ்சு வீடுகள் தொடங்கிது. ஓ அந்த ஒரு ஸ்பாட்ல மட்டுமே இதுக்கு இஞ்சால ஃபுல்லாக வீடுகள் தான். இது கேட்டேன் வீடுகள் வேற நோம்பலாக காட்டிக்கொள்ளும். வந்தாக்குள்ள கமெண்ட் பண்ணலாம் தாராளமாக. என் வீடு வந்திருக்கண்டு நல்ல கமெண்ட் பண்ணணும் வேண்டா. பகவான் ஸ்ரீ சத்யசாயி பஜனை நிலையம். இதுக்கு நான் வெளிநாட்டுக்காரர் வீடுகள் இருக்குமென்னு நினைக்கிறேன். நோம்பலாக காட்டிக்கொள்கிறேன். எல்லாருமே நடக்கணும் வித்தியாசம் காட்டணும். ஃபோனோட திடீர்றாங்க. இந்த இதுக்கு ஒரு கோயில் இருக்கு. இந்த இதுக்கு விடுவோம். இந்த இதுக்கு ஒருக்கா வந்தேன். நல்லூர் வடக்கு அருள்மிகு ஸ்ரீ சந்திரசேகர பிள்ளையார் கோயில். அந்த லேன் போல எனக்கு இதுக்கு மாடி வீடுகள் நெல்லிக்காய் இருக்கிற அடே. எனக்கு இது எது சொல்லுவாப்பா அந்த உப்பு கட்டி இருக்குல்லோ, உப்பு கட்டி தூளோட இருக்க குத்து சாப்பிட என்ன இருக்கு. இது என்ன மரமடா இது சிவா? வடிவா இருக்கு. அதான் பெணம் சம்பந்தப்பட்ட போலையா? இதுக்கெல்லாம் வீடுகள் தானே. காணிகளோட கடை வேண்டலாமா கல்வியங்காடுங்க? எங்கடா தேசிக்கார அப்பண்டே வீட்டை ஊருக்கா ஓடுவியல் போலடாக்கு. இந்த அடக்கு அந்த கோயில் ஒன்று தான். அதில் அந்த அதே மாதிரி அது வீடு வீடு இல்லை. அந்த கோயில் காணிக்கு வரவேற்பு போட்டிருக்கு போல. கோயிலோட சேர்த்து அந்த மன்றங்கள் இருக்கு. தேக்கு மரம் மதுலாம் உயரமா இருக்குடா. ஹை செக்யூரிட்டியா இருக்கு. அதான் இந்த கோயிலுக்கு ஒருக்கா வந்தேன் அங்க அடக்கு. இதோட என்ன தண்ணி எனக்கு குளம் இருக்குடா இதுக்கு. ஓ இது பிள்ளையா கோயில் என்ன? அதுதான் அதில் போர்டில் பார்த்தேன். நீட்டாக வச்சிருக்கிறேன். வித்தியாசம் இருக்கு பாரு. வளமையாக கோயில் எப்படி வளையமாக வரும். இது இப்படி வந்து இப்படி ஏறு இப்படி. நல்ல வித்தியாசம் வச்சுருக்கிறோம். ஆனால் கோபுரம் ஒரு அளவான சைஸ் கோபுரம். இங்கே தண்ணி பைப்புகள் இருக்கு. அங்கே வீடு ஏதோ கட்டப்படுதுண்ணே. தேர்மூட்டி வைரவர். இதுதானே நீ கேட்டது? நெல்லுக்காய் இது கோயில் காணி தான். அவன் இந்த கோயிலில் காணிது போல. மண்டபத்துக்கு போகிற வாசல் அப்பா கலை சும்மா நார்மல் மண்டபம் போல. எங்களை என்னடா வெளியா தெரியுது கடற்கரை மாதிரி. அங்கே வேற அங்கே நேரம் கண்டுட்டியே ஒரு விடு வயல்வெளியா இருக்குமோ இல்லை பெரிய குளம் எங்கேயும் இருக்கும் உங்களை. இங்கே இப்போ நாங்கள் வந்ததில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் நாங்களும் வரோம். வீடு இன்றைக்கு வயல் எவ்வளோ பெரிய வயல் என்ன. அதுதான் இதில் இந்த சீமெண்ட் மிஷினுகள் எதுவும் இருக்கு. என்னடா டக்குன்னு பெரிய வெளியா தெரியுதுன்னு பார்த்தேன். நல்ல பெரிய அது என்ன மலை மாதிரிலாம் தெரியுது. வா வித்தியாசமா நாயகரா எனக்கு என்ன இனம் மட்டும் தெரியாது. இல்லை நிப்படு இல்லை நிப்ப சார் நடந்து தான் போவோம். நல்ல பெரிய வயல் என்ன. இதுக்கெல்லாம் அந்த அருவி வெட்டு நடக்குதுண்ணே.
இந்த தொங்கலை பாருங்க மெஷினால் அருவி வெட்டு நடந்துகிட்டு இருக்குது. நல்ல பெரிய வயல் நினைக்கிறேன். ஏன்டா வந்து அவ்வளோ நீளத்துக்கு வருது. அங்கே பாருங்க அங்கே வேறு ஏரியாண்டா. என்ன இதுக்குள்ள கொஞ்சம் குப்பையாக இருக்குது. நம்ம யாழ்ப்பாணம் அது என்ன நாயடா அங்கே அதில் தூரத்தில் எஞ்ச போடுவாரேன் வாயம் தொங்க போட்டு நிற்குது. என்ன இனமா இருக்கும் இதுக்குன்னு ரெக்கார்டை கொடுத்து கொண்டு போவோம் சேஃப்டிக்கு. அறுத்து கொண்டு வந்துட்டா டே கட்டி இருக்கிற நேண்டா கொஞ்சம் இஞ்சாண்டா வருது. இஞ்சி வருங்க நேய அந்த மூத்த பாருங்க வித்தியாசம். என்ன இனம் பண்ண தெரியல. பயப்படல உனக்கட்டா மாப்பிள்ள ஒரு மாதிரி வந்தாச்சு. ஓ நல்ல உயரமான குளத்தடிக்க இருக்கா போங்க நெல். அதுதான் சீசன் தானே எல்லாம் காய போட்டுக்கிட்டு. இதுதான் கோயில். கோயிலுக்கு அந்த குளம் இருந்தது ரியோ குளம் மாதிரி. நல்லூர் ரியோவுக்கு பக்கத்தில் இருக்கிற குளம் மாதிரி. சந்திரசேகர பிள்ளையார் வீதியும் முதலாம் ஒழுப்பு. இது கொஞ்சம் பொல்லாத குளம் போல கிடக்குற ஆபத்தான குளம் போல கிடக்கு. பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. ஏன்னா உங்களை இதோட முடிஞ்சுறாடே ஒழுங்க கிடக்கும் முடிஞ்சுதோ. நாளைக்கு கொஞ்சம் டேஞ்சரான குளமாக இருக்கலாம். பார்க்க அப்படித்தான் தெரியுது. ஆழமாக இருக்குன்னு இங்கே அதுக்கு மீனுங்க நிற்குதுங்க. மீன் பிடிப்போமே பெரிய மீனோ நல்லா இருக்கு பார்க்க. இந்த என்ன இந்த தண்ணி நீட் இல்லைஞ்சு எல்லாம் சாக்கடை கலர்லாம் எனக்கு தண்ணி. அதான் எல்லா தண்ணியும் இங்கே இப்போ மழை இப்போ கொஞ்ச நாள் விட்டு விட்டுறா அதை பின்னுக்கு இங்கே எங்கே கொண்டு வந்து வச்சுக்கா பாரு. அவளாம் கீழே குளிக்கிறதுக்கு டவுன் தர மாட்டாங்க. அதுதான் அவனே பெய்யாம இருந்தவன் மூடிட்டு பம்முதான். இந்த இதெல்லாம் கோபுரம் தெரியுது சைடில் கொஞ்சம் சின்ன கோபுரம் முன்னாடியே முன்னுக்கு இந்த வாயை தெரியல. ஓ ஆட்டுக்குட்டி இந்தியால கோயிலை சுற்றி இருக்க ஆட்டிங்க. எங்க பெரிய சோலார் பேனல் போட்டு ஓ அங்கெல்லாம் தகர நானே ஃபுல்லாக சோலார் உண்டு. இது இல்லை. ஓ இதுக்கெல்லாம் விடுவோம் அங்கே போய் ஏறுவான்னு தெரியாண்ணா பார்த்துட்டு வரும். இந்த இதுக்கு நல்ல வழியாக இருக்குது சோலார் போட்டு. மிச்சத்துக்கு போட்டால் இன்னும் நல்ல பெரிய ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கும் இதுக்கு. அதான் அப்படி உங்களை அதுக்கு ஊர்ப்புறங்களையும் காட்டிக்கணும். இதுக்கு நிறைய வீடுகள் வருது. அங்கே விளாங்க அங்கே வேற அங்கே எப்படி முருக்கங்க இன்றைக்கு சந்தையை போதும் இல்லை போல. அதுதான் நாங்கள் இதெல்லாம் பெம்பலுக்கு அதுக்கிறோம் சீரியஸ் எடுக்கிறேன். சரி அப்புறம் இதுக்கு எங்கே கடவை போனாங்களே தான் வந்து பிடிப்பான். இதுக்கே ஒரு இது இருக்குடா. இது பிள்ளையார் டே வீடுடா. டே வீடு இப்படி ஒரு வீடா இதுக்கு இல்லை வீடு வீட்டுல கேட்டே எப்படி செய்யிருக்கேன். ஓ அதுதான் நல்ல வடிவா செய்யிருக்கேன். நீட்ட கோவில பேஸ் பண்ணி செய்யிருக்கேன். முழுக்க போப்பம் வரமோ நல்ல குளிர்மையா இருக்குல்ல. இதுக்கு வேற இது அந்த பச்சை அந்த தோடை தான் போல. பஞ்சம் இல்லை போல சந்தை மரக்கரை இல்லாட்டி. இந்த ஐயா வரும். ஐயா நீங்க எந்த இடமா? நீங்க கல்வியங்காடு இல்லை. கல்வியங்காடை பெரியா தெரியுமே. நாங்கள் வீடியோ ஒன்று எடுக்கிறோம். கல்வியங்காடை பெரியா தெரியுமே. பழைய ஆக்கள் உங்களுக்கு தானே தெரிஞ்சிருக்கும். தேங்காய் எப்படிங்க வரா? சரி சரியா ஊருக்கு ஆக்களை தாங்க எல்லாம் அமைதியாக்குறாங்க. இது கல்வியங்காடு தானே என்ன ஏரியா தானே அந்த ஊர்ப்புறாங்களே என்ன. ரைட் ரைட் ஓகே ஐயா. கலைமாவல் ஒழுங்கு. சரி சரி சரி. நாங்கள் ஐயா ஊர் ஐயா நினைச்சோம்மா வெளியூர் ஐயா வேற. இது சந்திரசேகர பிள்ளையார் குறுக்கி வீதி மூண்டு அப்படியே போகணுன்னா இதுக்கு நிறைய வீடுகள் என்ன. ஆனால் இப்போ கிளைமேட் ஜாழ்ப்பாணத்தில் எல்லா இடத்தையும் எப்படி தானே இல்லாட்டி இங்கே மட்டும்தான் அப்படி இருக்கும். எங்க மட்டக்களப்பு சைட்டா வேணா அன்னைட்டு யாரும் சொல்லியிருந்தோம். ஓகே இது பெரிய வீடு உண்டு நல்ல புது வீடு. ஓ
அதான் தெரியல ஒரு குத்து மதிப்பு அவ்வளோ பார்ப்போம். இந்த இதுக்கு கோயில் தெரியுது. இது ஃபுல்லாக நல்ல குளிர்மையாக இருக்குது. சகல இடத்துலையும் நல்ல மரங்கள் வச்சு வெயிலண்ட பேச்சுக்கே இடம் இல்லை பெருசாக. இப்போ இந்த வந்துட்டு ரோட் மெயின் ரோட்டு கண்டா இதால் அப்படி விட்டுட்டு போவோம். உங்களுக்கு கலைமகள் வீதி என்ன இது இங்கேயே இப்போ நாங்கள் வந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் நேரம் போவோம். இந்த கோயிலெலாம் பார்த்தது ராஜேஸ்வரி பேத்தியம்பல் ஆலயம் அப்படியே போனோம்னா இதுகளுக்கு இதெல்லாம் பார்த்தது என்ன இதெல்லாம் திரும்பி நாங்கள் இதுக்கு நல்லூர் ப்ரீ ஸ்கூல் ஆரம்ப பாடசாலை அப்படி இதுக்கெல்லாம் போனாங்க. நேராக கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். அநேக நிறைய கிராமப்புறங்கள் இதுக்கு இருக்குங்களா. நிறைய இடத்துல வாழைகள் இருக்குண்டா. வாழை பிலா மாமரம் பெரிய பெரிய அரச மரங்கள். இந்த வீடு ஒன்று கட்டப்படுது. அவங்கள நாங்கள் வீட்டுக்குள்ளே காட்டல இப்போ திருப்பம் சொல்லிக்கொள்கிறேன். இந்த வெளியில நம்மளை காட்டிக்கொள்கிறேன். என்ன சிலருக்கு ஆசை இருக்குது நாங்கள் வீட்டை வீடியோவில் பார்க்கணும். வெளிநாடுக்கார நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அந்த வகையில் நம்மளை காட்டிக்கொண்டு போகிறோம். ஏதாவது உங்களோட வீடுகளில் உங்களோட கடையில் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். எல்லா வீடுகள்லாம் இதுக்கு அப்படி டக்குன்னு அந்த கல்வியங்காட்டு டவுனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை இருக்கு பார்த்தீங்க. அதான் ஓ இது ஒரு கிராமப்புறம் மாதிரியே இருக்குண்ணே. கிராமப்புறம் தான் ஊர்ப்புறங்கள்னு சொல்லுவாங்க. இதுக்கு உள்ளூர்ப்புறங்கள். அதுக்கு நிறைய வீடுகள் காணிகள் வருங்காணிகள் நிறைய இருக்குண்ணே. தெரியல லைனுக்கு நட்டு கிடக்கு பொண்ணுச்சி மஞ்சள் பூ. ஓ ரைட். அது இந்த வாழை மரங்கள் நிறைய இடத்த இந்த கல்வியங்காட்டில் அரச மரம் காணக்கூடிய மாதிரி இருக்குண்ணே. இதுக்கு ஒரு பைப் இருக்கு பேர் தண்ணி பைப். இதுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அந்த இருக்கு அப்படி என்னொருக்கா வந்து முகங்களினாங்க யாரோடைய வரைக்கும் அம்பாள் தேவஸ்தானம். வேப்பு மரங்கள் வேப்ப மரமும் அரச மரமும் அரச மரம் தானே. ஓ ஆலமரம் அரச மரம் தேக்கு நிறைய இருக்குல்ல இந்த இடத்துக்கு. இந்த ஊருக்கு ஸ்பெஷலாக அந்த மரங்கள் கூட இருக்குது. நிறைய இடங்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கு கடைகள் வீடுகள் நிறைய இதுகள் இருக்குது. இந்த காணிகள் எல்லாம் இருக்குது. இல்லை வேறு ஆடியபதம் ரோட் நல்லூர் நல்லூருக்கு அதான் அதை அந்த ஜோயிண்ட் போலே ரெஞ்சால. ஓகே ஓகே ரைட். இது ஆடியபதம் வீதி முதலாவது ஒழுங்கு நல்லூர் பிரதேசத்துக்கு வந்துட்டு ரைட் ரைட். திருப்போங்க. ஓகே அங்கே டவுன் நோக்கி போய் அங்கால இஞ்சால இன்னும் 2 சைட் பார்க்க கிடக்குண்ணே. அதையும் காட்டிட்டு ஓகே நாங்கள் திருப்பம் டவுன் பக்கம் வந்துட்டோம். இதில் பைபாஸ் லேன் ஒன்று இருக்குன்னு சொன்னார். மீன் சந்தை. இது உள்ளுக்க 2 சந்தையும் உண்டா இருக்குது தெரியுமா பக்கத்தில் வந்து மீன் சந்தை. இதில் ரச்சி கடையடா ஆட்ரச்சி கோல்ட் ரச்சி எல்லாமே இருக்குது. அங்கேயும் காடு பழைய போட்டோடைய பழைய மில் இருக்குது. விஓசி நேர இந்த இருக்குது சந்தை. இதுக்கே தெரியுது 4 பக்கம் வாசல் இருக்கு போல. ஓ சப்போஸ் என்ன இந்த பெட்ரோல் செட் இந்த பெண்டோடு இருக்கும். நாங்கள் எங்களை இப்போ இடது பக்கமும் நேராக போவோம். இடப்பக்கம் போவோம் என்ன இடப்பக்கம் ரைட். அப்படியே நாங்கள் சந்தியால் இருந்து நேராக போகிறோம். நேராக போனால் அடுத்து எந்த இடம் வரும்? கட்ட என்ன பேர்? கட்டப்புராய். கட்டப்புராய் ஏரியா வருவாங்க. அதை இன்னும் மேலோட காட்டிக்கொள்கிறோம். எம்ஜிஆர் மாதிரி தான் கிடக்கு. கிட்ட எம்ஜிஆர் தான்டா கிட்ட லைட்டாக கிட்ட விடு. இல்லை இப்போ சிலையை பார்க்க அப்படி தான் இருக்கு. விரைக்க பார்ப்போம் இருக்கா. இந்த இதுக்கு பெட்ரோல் செட் வரும். அதேமாதிரி மிக்சர் கடைகள் சாப்பாடு கடைகள். இதுக்கு விஷ்ணு குரூப் கூடுதலாக சாப்பாடு கடை தான் கிடக்கு போல. இதுக்கு மோட்டர்ஸ் ஃபோன் ஷாப்பு ஒரு வண்டி கடை. இந்த அப்படியே போனோன்னா இதில் எண்ணெய் மில் ஆயில் மில் இருக்குடா. இந்த வீட்டு கலரை பார்த்தீங்கன்னா இல்லை டார்க் கலரில் நல்ல வாசம் அடிக்கிறா. மரபா ஹோட்டல் நல்ல வாசம் அடிக்குது. பட் இதுக்கு கல்வியங்காடு இந்து தமிழ் கலவன் பாடசாலை இருக்குது. இதுக்குள்ள பக்கத்துலேயே ஒரு சின்ன கோயிலும் இருக்குது. KS சோலர் என்ற ஒரு சோலார் கம்பெனி. இந்த இதுக்கு அருள்மிகு இலங்கை பாபம் நாயகி மகே
மனோன்மணி ஒன்றுமே ஊகிப்பு சரியில்லையே. மெனோன்மணி அம்மன், இதுதான் இந்த கோயில் பேர். இலங்கை நாயகி மனோன்மணி அம்மன் கோவில். சின்ன கோயில் உண்டுண்ணா. கேமரா இருக்கு முன்னுக்கு, அந்த லைட் அடிச்சு கொண்டு இருக்கு. எங்களுக்கு கேமரா அடிச்சு கொண்டு இருக்கு. பாதி ரோட்டோ மெயின் ரோடோட இருக்கு. மற்ற இங்கே ஒரேஞ்சுகள் விற்குது, இங்கே பேமெண்ட் கடையில் இருக்குது பாருங்க. இதுலேயும் டக்குன்னு அந்த இது முடியுதுண்ணே டவுன் கடையில். மற்ற உடனே டவுனுக்கிட்டே நிறைய வீடுகள் இருக்குது. பார்த்து நீ வளமே ஒரு திண்ணவெளிக்கு எல்லாம் இந்த டவுனுக்கிட்ட வீடுகள் பெருசாக இருக்கு. உள்ளுக்கு இறங்கினா தான் இருக்கும். இது டவுன் முடிஞ்ச கையோடையே நிறைய வீடுகள் வந்துருக்கு இந்த ரோட்டோடைய. கருத்துற ரோட்டோ அதான் இந்த நிறைய வீடு அப்படியே வந்து கொண்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போமே. இதுக்கெல்லாம் புது வீடுகள் கட்டி இருக்குது. உதயன் வெல்டிங் ஒர்க் ஷாப் டக்குன்னு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த ஸ்கொயர் ஃபீட் அவ்வளோத்துக்கே தான் இருக்குது. நல்ல டவுன் உண்டு. கல்வியங்காடு, பழக்கடைகள். இதுக்கு எண்ணமில் 2 பார்த்தாச்சு இந்த லேனுக்கு. அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணே. சில பேருக்கு இந்த இந்த டவுனுக்கு வந்து என்ன மாதிரி கடைக்கு போகலாம்னு சில பேர் இப்போ என்னென்னு சொல்கிறோம், ஊரில் சில கடைகள் இருக்குது, அது வேறு எங்கே அந்த கடை இருக்குன்னு தேடி கொண்டு திருவியல். அப்படியான ஆளுக்கு இந்த வீடியோ கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் உண்டு இருக்குதா, தேனு சூப்பர் மார்க்கெட். நல்ல மஞ்சள் கலர், கருப்பு மஞ்சள், நல்ல செலெக்ஷன். பிரிம்பா காட்டு தானே. ஸ்ரீராம் வெஹிக்கிள் சேல்ஸ் சென்டர். செகண்ட் ஹேண்டில் கார் பண்ணணும்னு இங்கே வரலாம். விற்கக்கூடிய இடங்கள் இருக்குது. வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியும். வீட்டு சாப்பாடு உண்ண வாழ உண். வீட்டை சமைச்ச சாப்பாடை சாப்பிட இது இல்லை. தமிழ் தாயோ இது அங்கே அந்த பாயிண்ட் மெட்ரோக்கு போகிற இதுலேயும் இருக்குல்ல. ஓம்லி வெல்கம் டு வெலிகாமம் ஈஸ்ட் பிரதேசிய சபா. ரெண்டாயிரத்துக்கு பிரதேசம் மாறுது போலேண்ணா. அநேகம் இதுதான் போர்டராக இருக்கும் கல்வியங்காடு. ஓகே, இப்போ திருப்பி போனால் அங்கேருந்து வரைக்கும் தான் நன்றி காட்டுமே. இங்கே நான் நினைக்கிறேன் அதில் ஒரு போட்டை பார்த்தா தெரியும் எந்த இடம் வந்து அந்த அதில் ஒன்று வருது. கட்டப்புறாயோ சின்னண்ணா கிடக்கு. வேறு போட்டு எங்கேயும் விட்டு என்ன இதுக்கு நாங்கள் வெளியூர் வந்தபடியாக எங்களுக்கு அந்த போர்டர்கள் ஊர்வலம் தெரியுமா. நான் அதை இன்னத்தோட முடியுது அந்த போர்டர்கள் பெருசாக தெரியும். அதெல்லாம் நாங்கள் வரைக்கும் பார்ப்போம். இந்த பைன் பெட்ரோ கட்டப்புறாய் இதுதான் கட்டப்புறாய். நல்ல வடிவாக இருக்கு பார்த்து வீட்டுக்கு முன்னுக்கு. நல்லா துப்புரவாக இருக்குட்டா. இந்த பூங்கண்டை இல்லாமல் வச்சு இதுக்கே நிறைய வீடுகள் வருது. இல்லை உங்களை காட்டி கொள்கிறேன். ரோட்டோடு இருக்குது இந்த மாடி வீடுகள், கல்யாண மண்டபம், ஹார்ட்வேர் கடைகள், நோங்கலான கடைகள், மற்றது வீடுகள், நிறைய வீடுகள் கல்யாணங்காடு காட்டலாம் போலடாக்கா. இது கட்டப்புறாய். அதான் கட்டப்புறாய்ன்றது ஒரு ஊர் மாதிரி. ஏன்னா ஊர் தான் கட்டப்புறாய். ஓகே, வீட்டு வேலை எல்லாரும் அந்த முத்தத்தில் பூங்கண்டு பதிக்கிற செட்டப்பில் செய்து கொண்டிருக்கேன் இந்த இடங்கள். மற்ற இந்த இடத்த நோட் பண்ண ஒரு விஷயம், இந்த சைட் இடங்கள் எல்லாம் துப்புரவாக்கியிருக்கிறேன் பாருங்க வீட்டுக்காரரு. நல்ல விஷயம் இது உண்டு. எல்லா இடத்தையும் எப்படி தான் நீட்டாக இருக்கு. இன்னும் கோயிலோடய அங்கே அதுக்கு வேறு ஒரு அகழி ஒன்று இருக்குது. இந்த குளம் மாதிரி குட்டி கோயில் உண்டு. ஆலமரத்துக்கு கீழே வைடவர் கோயில் நினைக்கணும். வைடவர் அப்படி இஞ்சால வீடுகளை பாருங்க. இதில் காட்டி கொடுக்கும் 10 orange 300, 250க்கும் இருக்குது orange. இதுக்கே கொஞ்சம் கடைகள் வருதுண்ணே. கட்டப்புறாயின்ற ஒரு டவுன், சின்ன டவுன் உண்டு. ஞானம் பெயிண்ட்ஸ், இந்த பெயிண்ட் கடைகள். இதுக்கே ஏதோ ஒரு கோயில் இருக்குது அங்கே. பட் இதுக்கே சூப்பர் சிட்டின்ற ஒரு இது இருக்குது. மதுரை மதுரை கோயில் இருக்கு. போய் பார்ப்போமே, போயிட்டு வருவோம். அதான் இந்த இதுக்கு மெடிக்கல்ஸ் இருக்குது, ஃபார்மசி மாதிரி. இதுக்கே கொஞ்சம் கடைகள் வரும். கூடுதலாக இருக்க வீடுகளான நிறைய வீடுகள். இந்த எக்கச்சக்க வீடு. கணனி வகுப்புகள், சிங்கள வகுப்புகள். மெயின் ரோட்டோ அதுதான். இது இல்லைடா, இது எங்களோட வட்டுக்கோட்டை குளம் மாதிரி கிடக்குடா. அந்த வட்டுக்கோட்டை குளம், ஆனால் அதை விட சின்ன. ஆனால் தண்ணி நின்றா பெருசா. அந்த மழை காலத்துக்கு இந்த குளம் நிறாமினா அந்த வீட்டுக்கு போகாதோ. அவ்வளோது நிரம்பாது போல. பெரிய ஆழமான குளம். குளம் சின்ன ஆழம் கூட நிரம்பி இருக்கும். அதான் பெரிய பெட்ரோல் செட் உண்டு. இதே மாதிரி இடம் உண்டு தெல்லிப்பளையில் இருக்குது. தெல்லிப்பளை பெட்ரோல் செட்டும் பார்த்தா இதே மாதிரி தான் இருக்குது. இந்த கொக்குவில் சைட்
அந்த செட்டப் இருபாலைக்கு வந்துட்டேன். இருபாலையா அது? ஐயோ டக் டக்குன்னு ஊர் மாறது போல. அடுத்து அங்கே அப்படியே கோப்பே தான் நீ. ஓ திருப்போம் இப்படி திருப்பி கொண்டு அந்த கோயில் மதுரை கோயிலுக்கு ஒருக்கா போங்க. ரைட். மதுரை மகா முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானம் யாழ்ப்பாணம். இதுவும் இருவாலைன்னு தானே கிடக்குறா? ஓ வட்டாரங்களோ தெரியல அப்படி பிரதேசங்கள் அப்படி. கோயிலை காணவில்லையே, கொஞ்சம் போகணும் போல. பேணிக்குது வீட்டுக்கு மேலே அங்கே வெறுலி ஆளை கட்டு தூக்கி விட்டுக்கிறாங்க. புது வீடாக்கும் நாவூருக்காக கூட இருக்குது. பட் இங்கே சோலார் பேனல்கள் சோலார் வந்து கட்டாயம் முக்கியம் ஃபியூச்சரில். ஏன்னா எனர்ஜி க்ரீன் எனர்ஜினுடைய எனர்ஜி சேவிங்காக இருக்கும், ரெனியூவபிள்ன்றோடைய எனர்ஜி. அதேமாதிரி பப்படம் ரெட்டை சங்குமான் போல அப்பளம் செய்கிறோம் இல்லையா? பப்படம் எங்கடா கோயில்? அதுவும் தெரியுது. இதுக்கு கிரவுண்ட்ஸ் இருக்குது. நேர விடுவாப்பு என்ன எதுக்குள்ள போன கோயில் விட பண்ணிக்கிறேன் அப்படின்ற இதுல இருக்க பிரிச்சு காட்டிருக்கலாம். அங்கே பக்கம் கோயில் என்ன இப்போ போட்டு போட்டு அதான் இங்கெல்லாம் ஊர்ப்புறங்கள்லாம். என்ன கிளைமேட் நல்லா இருக்கு நம்ம யாழ்ப்பாணத்தில். அதுதான் அதான் இது ஓகே. இந்த கிளைமேட் 325 நாள் இருக்குமே இருந்தால் யாழ்ப்பாணம் போகிற லெவல் கிளைமேட்டுக்கு நல்ல கூலாக இருக்கு. அதுதான் சித்திரை வெயில் வந்து வாட்டி வதைக்கும். இருவலக்கிழக்கோ? ஓ அப்போ இதுக்காக விரும்புற கோயில் கடைசியாக என்ன காட்ட வந்தா கல்வியங்கால காட்ட வந்து நல்லூரை காட்டி அது என்ன இடம் கட்டப்புறாயை காட்டி கடைசியாக இருவாலைக்கே வந்துட்டோம். ஓ பக்கத்து பக்கம் மோடரோட இருக்கிற வழி இதாக இருக்காது. இது சின்ன ஞான வைரவர், இது காவல் தெய்வம். இதுக்கு இல்லை போல கோயில் மெட்டலேன் போல. ஏன்னா ஓமண்டன் நல்ல பெரிய வீடுகள். நாங்கள் இந்த வீடியோலாம் நிறைய இடங்களை இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிற யாழ்ப்பாணத்துக்கு இருந்து கொண்டும் வீடியோ விளையாட்டு நாங்கள் பெருசாக இருந்தாலும் பக்கம் வர மாட்டோம். வீடியோ ஆண்டி வந்து இப்போ நாங்களும் இடம் பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த கோயில் வராது போல் வயலோட முடியுது. நாங்கள் மெட்டலேனாக தான் இருக்கும். ஓகே இப்போ நாங்கள் இதால் வந்துட்டோம் கோயிலுக்கு தானே போகிறது. ரைட் ஓகே. இதால் அப்படியே ஃபோன் கொண்டா கோவில் வரும். அதுக்கே 2 பாதை பிரியுதுடா. எங்கே நேரையாக தான் இருக்கும். இது நேர விடு இதுக்குள்ள கோயில் வேற சான்ஸ் இல்லை. நேராக தான் கனவுரம் போல கோயிலுக்கு மெயின் ரோட்ல இருந்து. மதுரை கோயிலுடைய ஒரு அதை பார்க்கணும். இந்தியாண்ட பேரில் நடந்துச்சு. ஊர்ப்புறங்கள் இது எந்த இடம்? இருவாலை தானோ? இதுக்கு காண இயலாது. ஆனால் நிறைய வீடுகள் இருக்கு. ஓ கட்டப்புறை நிறைய வீடுகள் இருக்கு. ஆனால் கோயிலுக்கு வாய்ப்பு அந்த தெரியுது சிவப்பும் அதானோ? இதா இங்கே இருக்கு ஒன்று. இதா தான் இருக்கு. முன்னுக்கூடு வாசல்ல இதுதான். இதுதானே? ஓ ஓ இதுதான். அதுதானே அந்த கோயில் தானே? உள்ளுக்கு ஒரு ஐயா நிற்கிறேன். ஆனால் இது கட்டப்புறா இல்லை. வைரவர் இருக்குது இதில். அதே மாதிரி தேர்முட்டி பூசை நடக்குது போல என்ன உள்ள. இந்த வந்த இடத்தையும் அந்த கோயிலில் என்னடா தாரா என்னண்டா இது அந்த மதுரை கோயில் இல்லையா? இது என்னடா அந்த கப்பில் இந்த சாக்லேட் வச்சு தின்றான் பாருங்க. இந்த இதுக்கு சங்கர் அந்த சாக்லேட் போ எடுத்து சாப்பிட்றேன். என்னண்டா இது வந்து அந்த மதுரை அந்த கோயில் இல்லையா? இது வந்து முத்துமாரி அம்மன் கோயிலாம். அதாவது கட்டப்புறாய் முத்துமாரி அம்மன். அதில் ஒரு ஐயா கட்டுந்தோடையே சொல்லியிருந்தேன். இந்த அந்த கோயில் வந்து இதுக்குள்ளால போகணுமா, மறுக்க போய் பார்த்து கொள்ளுவோம். நல்ல காலமே நான் கேட்டது எல்லாத்தையும் பிள்ளையா சொல்லி கோயிலில் பேர் சின்ன இல்லை தண்ணி இல்லை இதுக்கியோ.
காஞ்சு போய் கிடக்கு இல்லை எறிட்டுது பைப் வராது தண்ணி இல்லை எங்க சாக்லேட் கை வச்சுட்டே எல்லாம் பிராண்ட் போலையா நிறைய தாரா நிற்குதுடா இந்த தாரா மட்டும் சாப்பிட்றது இல்லை இல்லை இந்த 1 2 அதில் இன்னும் மட்டும் போச்சு பெருசு அதுக்கு அந்த நிற்குது அதுக்கு வளர்க்கணும் போல ஓகே நல்ல பெரிய தாரா டே இறக்கி நடக்கிறேன்னு ஆனால் இது நல்லா பீச்சு தெரியுமோ அங்கேயே பார்த்துருது நான் தொடர்ந்து நிறைய இடத்துல அந்த கோழியோட மோசம் பண்ணுறது நிறைய தாரா நிற்குதோ இல்லை இது இது ஆனால் இதுவும் வளர இப்படி தான் நடக்கும் போல நடக்கு தாரா முட்டை அதான் நீ என்ன பாட்டு பாடு நீ தாரா பற்றி தண்ணிக்குள்ள ஆரை பிடிக்கவே முட்டை போட்டால் தூக்கம் இருக்கிற போல வயல் ஓ இதுக்கெல்லாம் அவங்க கோயில் வருமா அதுதான் இருக்குமோ இல்லை இது காணி இருக்கடா கோயில் கனதூரமாக வந்து கொண்டு இருக்கோம் அவங்களுக்கு ஆனால் கோயிலே எனக்கு காணையில் இதுக்கே வீடுகள் நல்ல மாடி வீடுகள் என்ன எங்கே அந்த கோயில் இங்கேதான் கோயில் வருமோ எங்கடாக்கு அது மதில் வீட்டு மதில் இன்னும் போ பார்ப்போம் கடைசி கட்டம் நின்று பார்ப்போம் இது நான் நினைக்கிறேன் இடது வீட்டுக்கு போகுதாக்கும் இங்கேடா கோயில் 2 சைடும் பிரிக்குதே கோயிலை தவிர மிச்சம் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் இதுக்கு வந்து இங்கெல்லாம் காட்டினேன் வேறண்ணா ஆனால் அதில் போட்டுகள் சந்தி போட்டுருக்கலாம் என்ன இத்தனை மீட்டர் இருக்குண்டு இன்னும் பாதையை காட்டி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கு தேடி பிடிக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு ஊர் மக்களை தெரிஞ்சிருக்கோம் ஆனால் வெளியூர் ஆக்களுக்கு பெருசாக தெரியாதுல்ல அந்த ஐயா நிற்கிற கேட்டுப்பாங்க எங்கள் கோயிலுண்டு அது மதுரை ஏதோ கோயில் அது ஆமாக்கும் ஐயா அந்த மதுரை கோயில் இதுக்கலாலே மதுரை அம்மன் கோயில் இதுக்கலாம் சரி ஓகே இந்த இடது பக்கம் வாங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வானங்க போகுது அப்படித்தான் எனக்கு கிடக்கு இந்த இதுக்கு பழைய வீடுகள் எல்லாமே உடைஞ்சு என்ன அதுக்கு எல்லாம் பழைய வீடுகள் கிடக்கு 1 2 வீடுகள் வேலை சொல்லுது அந்த ஆடாக ஃபைனலி பெரிய கோயில் போலையா அங்கால வழி வயல் அப்போ அந்த வயலில் அந்த அங்கேயும் இங்கே பார்த்தோம் அதோட சேர்ந்து இதாக இருக்கும் கோயிலாக இருக்கு மிச்சம் வருது விற்கிற இடம் சாம்பிளுக்கு போட்டிருக்கீங்கன்னா நான் விற்கிற இடம் இது இந்த உள்ளுக்கு ஓ ஈஸி இல்லை வீடு கட்டப்படுது 2 மாடி கழிச்சு தண்ணி விடாக்குறாப்பா இதுதான் அந்த கோயில் ஒரு அளவான கோயில் தானே நினைக்கிறேன் பழைய காலத்து கோயிலாக இருக்கலாம் அது அமைப்பு பார்க்க அப்படித்தான் இருக்குது என்னடா இல்லை கேட் போட்டு மூடி கிடக்கு இந்த இடக்கு ஸ்ரீ பாலசுப்ரமணிய தேவஸ்தானம் அப்போ இதுவும் இல்லையோ ஓ இது டேய் இங்கே பார்க்க நிற்குது இதுக்கு வயல்கள் இருக்கு பாருங்க அந்த இருக்கடா கோயில் அதுக்கு எதால போகிறது அந்தாடக்கு கோயில் என்ன இதுக்கு 2 கோயில் இருக்கு 1 அதால போகலாம் போல என்ன நல்ல வயல்வெளி இளைஞ்ச அங்கே கிடக்குது அதான் தான் இருக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய கோயிலாக இருக்கு இது பாதை சரியா நான் அதுக்கு 2ஆக பிரிச்சு தானே அதுக்கு அதான் 2 3 கோயிலுக்கு தான் பார்த்துட்டேன் பாலசுப்ரமணிய தேவஸ்தானம் இது வீதி மூடி கிடக்கு இதுக்கு எதா பாதை அந்த கோயிலுக்கு என்னடா பாதையை காணையில எங்க அந்த திசை நோக்கி போவோம் எங்களா முயன்ற அளவு முயற்சி செய்கிறோம் இந்த ஊதா இது ஒழுங்கு தானே ஓ ஆனால் அவர் இங்கெல்லாம் காட்டினார் கோயில் அவருக்கு இந்த கோயிலை தான் இதுன்னு சொன்னாரோ பாப்பா அந்த திசை நோக்கி போகிறோம் கோயில் இருக்கிற திசை நோக்கி இப்போ எல்லா பக்கம் போட்டு நீ கூகுள் மேப் போட்டு தான் வீட்டை போகணும் போல எனக்கு இந்த இதுக்குள்ள விடு
இது வந்து நாங்களோ அப்போ ஏதோ வந்த வாதைக்கு ஒரு சின்ன ஓ ஒரு குச்சொலும் கேட்கலால திருப்பி அது வீட்டை போகுது நினைக்கிறேன் நேரம் அவங்க ஓமாடா டே இல்லையே சரி விடு பாப்போம் எனக்கு என்ன வீட்டு கேட்டில் போய் ஏற்று போலோட இதுக்கு வீடுகள் நிறைய வீட்டு கேட் தான் வணக்கண்டா மாப்பிள்ளைன்னு நிறைய பேர்கள் நிற்கிறாங்க வீடடா யூட்டர்ன் அங்காலே ஒரு சின்ன ஒழுங்கு இருந்தது அதுக்கே மறக்கப்பட்டு பார்ப்போம் அதுக்கு மீதி விராட்டி நாங்கள் வீட்டு போவோம் தெரியும் இனியே இல்லாது மேக்ஸிமம் எல்லார்ட்டையும் கேட்டேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடம் சொல்லினேன் இதுக்குள்ளால போகலாம் அதுக்குள்ளால போகலான்ட்டு எந்த பாதைகளாலையும் இந்த கோயிலை கண்டுட்டா நான் அதுக்குள்ள என்னென்னு போகிறேன்னு தெரியும் கிடக்கு இந்த இதுக்கு நிறைய வீடுகள் வருது இன்றைக்கு உரிப்பட்ட வீடுகள் எது வீடுடா நாயடா டே சனம்புற கல்ல என்ன பிடிச்சி அடிச்சு போடுங்க நாங்கள் ஜீவனே யூடியூபுக்கு வீடியோ எடுக்க வந்துடுவாங்க இதாகத்தான் இருக்கும் ஓமா இல்லையோ இப்போ இந்த ரோட் ஆனால் இதுக்குள்ளால இந்த கோயிலுக்கு கிட்ட போகுது டிரெக்ஷன் படி பார்த்தா அதுதான் இல்லை இதுவும் வீடு தான் பார்க்க தெரியுது இல்லை இது கோயிலுக்கு போகும்போது எனக்கு ஆனால் இந்த கோயிலுக்கு போகிறேன் இதில் போட்டிருப்பாங்கடா போர்டு அதையும் கேட்டு பாவம் அந்த தெரியுது இதுதான் என்ன அப்பா இதுல ஒரு போட்டை போட்டிருக்கலாம் மேடம் நாங்கள் ஈஸியாக பிடிச்சிருப்போமே கோயிலின் சைட் பக்கத்தில் போய் ஏற்று தானே ஃபைனலி வயல் கோயில் தான் அதுவும் ஒரு சிக்கல் முன்பக்கம் விடு அந்த கோயில் அந்த இருக்கு முதல் பார்த்த கோயில் குளம் தேங்கு குளம் மாதிரி தான் அதுதான்டா அதுலேயே பார்த்தா பயங்கரமாக இருக்கும் வாரண்டே இங்கெல்லாம் முன்பக்கம் ஆகும் என்னடா கோயிலுக்குள்ள புல் எல்லாம் முளைச்சுக்கிறாக்கு கைவிட்ட நிலையிலையோ எதிர்வாலை தெற்கு மாதர் கிராமம் அழுத்தி சங்கம் ஓ நாங்கள் இப்போ எத்தனை விட தாண்டி வந்துட்டேன் இல்லத்துக்கு என்ன இங்கே என்னத்துக்கு விட்ட வந்துருக்கீங்க இதுக்கு வயல்வெளி இதுதான் கடைசி ஆப்ஷன் அந்த கோயில் என்ன கோயில் திருச்சி என்னடா பாடி பேரகானையில் மகேஸ்வரகட்டு பற்றி அம்மன் தான் என்னப்பா ஒரு பக்கத்துல கோயில் இங்கே கிடக்கு ஸ்ரீ மதுரை இதுதான் அதுதான் இந்த மதுரை மகா முத்துமாரியம்மன் ஆலய நந்தீஸ்வரன் மணிமண்டபம் இது கோயில் ஒரு மாதிரி பிடிச்சாச்சு நான் எங்கே திருத்தவேலை நடந்துருக்கேன் பெயிண்டுகள் அடிச்சு கோயில் கனகாலம் பூட்டு இதோ இது புதுசு காரையும் புதுசு என்ன கிட்டத்தட்ட அந்த உள்ளுக்கெல்லாம் திருத்த வண்டி கிடக்கு நிறைய இதற்குத்தான் ஆசைப்பட்டாய் பாலகுமாரா நல்லா சுத்தர நல்ல வயல்கள் இருக்கோடியா நல்ல காத்தோட்டம் குளிர்மையா இருக்கு பின்னேற மொழி இதில் வந்து இருக்க நல்லா இருக்கு அப்பா அதான் இப்போ என்ன பெரிய டாஸ்கண்டா எல்லாத்தையும் காட்ட வேண்டியதாக காட்டியாச்சு நீ இன்னும் ஒரு ரோட் இருக்காங்க காட்டுறதுக்கு ஓ அது இப்போ என்னென்ன காட்டுறது ஏன் சொல்லுவாக்கும் என்னென்ன அந்த ரோட்டு போகுது சரி ஐயோ மேப்ஸாங்க முடிஞ்சு நீ மேப்ஸிவா சரி இந்த நிறைய இடங்கள் வளைஞ்சு வந்துட்டு நாங்கள் நீ மெயின் ரோட்டுக்கு போய் வீடியோ திறந்து விடுவோம் திருப்பவும் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன் இதெல்லாம் அந்த போட் போட்டிருந்தது அதுதான் ஆனால் உண்மையாக பக்கத்தில் ஏன்டா கோயில் இதுல இருந்து பக்கத்தில் நாங்கள் தான் இங்கே சுற்றி அடிச்சிட்டோம் ஏன்னா போட் அதில் தெளிவில்லை அட்ரஸ் கார்டு நாங்களும் தெளிவில்லை அப்பா மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு திண்ணவேலி பக்கம் சரியா இந்த இடம்ல நம்மளை காட்டியிருப்பேன் ஓகே நாங்கள் மீண்டும் வந்து விட்டோம் கல்வியங்காட்டு சந்தி இதுக்குள்ளால விட்டால் தான் அந்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு எல்லாம் போகலாம் என்ன ஓ ரைட் அதுக்குள்ளால போய் போகலாம் இது போய் நானே கொக்கில் சந்திலே ஏற்றும் இப்படியே போக இதுதான் வந்து இந்த லேன் அதுக்கெல்லாம் முதல்ல அந்த ஆஃபீஸுக்கு வந்து போயிருக்கேன் கொக்கில் சந்தியால் வரலாம் இந்த இடத்துக்கு இதுக்கு பெருசான அந்த டவுனில் இருக்கா நோம்பல அந்த சின்ன சின்ன கடைகள் இருக்கும் வீடுகள் இருக்கும் அதான் இப்படியே போட மாட்டாங்க திருநெல்வேலி ஏற்கனவே திருநெல்வேலி வீடியோ காட்டினாங்களா அது வரைக்கும் போர்டர் வரைக்கும் போய் இந்த மாதிரி இடங்கள் இருக்குன்னு காட்டிக்கொள்கிறேன் இதுக்கு கடைகள் இருக்குது சாப்பாடு கடைகள்
இது ஒரு மெயின் ரோடு என்ன இந்த இடத்துக்கு வந்துடுறதுக்கு ஏண்டா அங்கே கேகேஎஸ் ரோட் சந்தைக்கு போகலாம் கல்லாளி ரோட் கேகேஎஸ் ரோட்காரெல்லாம் இதுக்கு வருவாங்க நல்ல பெரிய பெரிய வீடுகள் மாடி வீடுகள் வேறு எதுக்காக கூடுதலாக அந்த ரூம்ஸ்கள் வாடகைக்கு எடுக்கலாம்னு நினைக்கிறேன்னு கேம்பஸ்காரருக்கு சர்ச் இறைவா உமது ஆட்சி பிரான்சிஸ் சவோரியர் ஆலயம் சர்ச் உண்டுண்ணா அங்கே திருநெல்வேலிக்கு வந்துட்டோங்களா அதுக்குள்ளேயோ பழைய வீடு வீட்டு என்ன ரோட்டோடைய வீடு சிவஞான பிள்ளையார் திருக்கோயில் நல்லூர் என்னடா நல்லூர் ரெண்டு கிடக்கு இது ரெண்டு கிடக்கு கல்யாணம் கிடக்கு திருநெல்வேலி ரெண்டு கிடக்கு பழைய காலத்து வீடுகள் இருக்கு சைக்கிள் கடை இந்த இதெல்லாம் பார்க்கவே பழைய ஞாபகம் இருக்குது சைக்கிள் கடையில் பார்க்க எந்த இடம்னு பிடிக்கும்டா திருநெல்வேலி இது திருநெல்வேலி கல்வியங்க ரெண்டு கிடக்கா ஓ நீர இது வந்து கல்வியங்கார்டனும் போட்டு கிடக்கு இதில் இந்த இதுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குண்ணா மல்டி ஃபார்ம் A1 மல்டி ஃபார்ம் பூக்கொண்டு கழிக்கிற மாதிரி அதுக்கு மரக்காலையில் இந்த மரங்கள் பண்ணலாம் இது திருநெல்வேலிக்கு வந்துட்டோம் போல இதில் திருநெல்வேலி ஆடிய பதம் இது திருநெல்வேலி திருநெல்வேலிக்கு வந்தோடனே வித்தியாசம் தெரியல உனக்கு களை கட்டுது இல்லை இஞ்சலை கட்டுது அங்கலை கட்டுது என்னன்னா திருநெல்வேலி இந்த இடமெல்லாம் எங்கே நாங்கள் சுற்றி காட்டையே சொல்லியிருப்போம் கொஞ்சம் பணக்கார ஏரியாண்டு ஏன்னா நிறைய மாடி வீடுகள் இருக்கும் அந்த வகையில் வந்தோடனே நாங்கள் போர்டரை பார்க்கும்போதே விளங்கிட்டு திருநெல்வேலி தான் ஏன்னா அப்படி மாடி வீடுகள் வரும் மற்றது கிட்டத்தட்ட கல்வியங்காடை சுற்றி காட்ட போய் 4 ஊரை சுற்றி காட்டி என்னது இன்னும் இவ்வளோ பெரிய 10 வந்துடுறாங்களா தேசிக்க விளையாட டைம் எல்லாம் பஞ்சமே இருக்காது போல ஏன்னா அதுக்கே பொண்ணுக்கு மரக்கறி சின்ன மரக்கறி கடை போட்டிருக்கான் இங்கே பியூட்டி பார்லர் இது திருநெல்வேலி ஈஸ்ட் ஜெஃப்னா கேணியடி இது திருநெல்வேலி ஜெஃப்னா ஓ கன்ஃபார்ம் திருநெல்வேலி மற்றது இப்போ என்ன சொன்னான்னா கல்வியங்காட்டை சுற்றி காட்ட போய் என்னென்ன 4 ஊர் காட்டி இருக்காங்க முதல்ல நல்லூர்ல வாங்கினேன் சரி அது மேலோட்டம் அது பெருசாண்டு இல்லை நல்லூரும் இதுவாலையும் மேலோட்டம் வந்தது அதான் அந்த வடிவில் போகணும் மாதிரி கல்வியங்காடு மெயினாக காட்டு வந்து கல்வியங்காடோ அப்புறம் மெயின் ரோடு காட்டினாங்க அதான் நிறைய ஊர்ப்புறங்கள் வீடுகள் நிறைய வீடுகள் ஆட்டிட்டோம் 5 இப்போ சின்னவேலிக்கு வந்துடும் அதான் கிட்டத்தட்ட ஒரே வீடியோவில் 5 இது மெயினாக வந்து இது கல்வியங்காடு வீடியோ தான் மற்றது நிறைய வீடுகளும் காட்டியிருப்போம் இந்த வீடியோவில் வீடுகள் மற்றது தெரிஞ்ச கோவில்கள் வந்தால் கமெண்ட் பண்ணுங்க மற்ற இதே மாதிரி வேறு ஊர்கள் சுற்றி காட்டணும்னாலும் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஊரை சுற்றி காட்டும் மறக்காம வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த விசா சென்டருக்கு வந்துட்டோம் போல எம்பசிக்கு கிட்ட மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருவது ஜெஃப்னா As the afternoon, we lay awake in bed. The glass so